Hi friends, welcome back to Sabaya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ப்ரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். குக்கரில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சபாயா கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ரெண்டு பெரிய ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிராம்பு, ஏலக்காய், ஆஃப் லெமன், அப்புறம் 1/4 கிலோ ப்ரானை க்ளீன் பண்ணி 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ப்ரான் சாஃப்ட் ஆகும். அப்புறம் தக்காளி, 2 தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதில் நான் 3 கிளாஸ் பிரியாணி அரிசி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் கீ, அப்புறம் மசாலா. வீட்டில் இருக்கிற மசாலாலேயே நம்ம சூப்பராக பிரியாணி செய்யலாம். உப்பு, கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரைஸில் 3 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரில் ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது இது ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் பிரியாணிக்கு ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆல்ரெடி நம்ம ப்ரானில் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் இப்போது குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. ஆஃப் லெமனை நல்லா அந்த ப்ரானில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது ஆனியன் குக் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ப்ரானை சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபுல் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. குக்கரில் வைக்கிறனால நமக்கு ப்ரான் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஒரு ஆஃப் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆயில் தெரியுது, பிரிஞ்சு இப்போது நம்ம தண்ணியோடு சேர்த்து ரைஸையும் சேர்த்து இது கொஞ்சமாக இந்த மாதிரி நுர மாதிரி கொதிக்க வர ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விசில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டு 10 மினிட்ஸ், கரெக்டாக 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆவி எடுத்து விட்ட உடனே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் செஞ்ச உடனே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இல்லைனா நீங்கள் திரும்ப அதை மூடி போட்டு வைக்கும்போது அது உங்களுக்கு இது குழஞ்ச மாதிரி ஆகிடும். ரைஸ் இப்படி முழுசாக தெரியாது, உடஞ்சிரும். ஸோ அதனால் எடுத்த உடனேயே இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு பேனுக்கு மாற்றிடுங்க. மாற்றி விட்டு அந்த ஹீட்டோடையே 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா
லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.